Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 4K ப்ரொஜெக்டர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 4Kல சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெண்டு ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பென்க்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜி. இந்த ரெண்டுமே வித் பாக்ஸு ஃபுல் அக்சசரிஸோட கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே யூரோப்பியன் வேரியண்ட்டை நம்ம அதில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரெண்டு ப்ராஜெக்டரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷோரூமில் டெமோக்காக யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்டர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் உங்களுக்கு ஓடி இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 4K ப்ரொஜெக்டர் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்க்குறீங்க, ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டரே 4K தான் நினச்சி வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வேரியண்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா 4K கேப்பபிலிட்டி, 4K அப்ஸ்கேலிங், நேட்டிவ் 4K இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் வருது. 4K கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1080 ப்ரொஜெக்டரில் கொடுத்துருப்பாங்க. அது 4K இன்புட்டு மட்டும் தான் எடுத்துக்கும், 4K உங்களுக்கு இதில் கொடுத்துக்காது. ஸோ அடுத்து 4K அப்ஸ்கேலிங், நேட்டிவ் 4K இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய மாடல் நம்பரை போட்டு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளே போயிட்டு நேட்டிவ் ரிசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள் என்ன ரிசல்யூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4Kவாக இருந்தது அப்படின்னா 2160 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது 3980 × 2160 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டராக இருந்தது அப்படின்னா 1980 × 1080 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது 4K ப்ரொஜெக்டரா இல்லை 1080 ப்ரொஜெக்டரா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இதை பார்க்காம தான் 4K ப்ரொஜெக்ட்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நம்ம 2 4K நேட்டிவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டர் தான் சேல்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது எல்ஜி பிராண்டில் ஒரு 4K ப்ரொஜெக்டர் தான். ஸோ எல்ஜியில் இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிபீம் 4Kல HU70LS EU அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். இந்த ப்ராடக்ட்டு ஒரு யூரோப்பியன் வேரியன்ட் ப்ராடக்ட் நம்ம யூகேலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டு யூகே அண்ட் யூரோப்பில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அங்கே ஷோரூமில் ஒரு டிஸ்பிளேக்காக இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 450 ஹவர்ஸ் உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. ஒரு மின் கண்டிஷனில் பிராண்ட் நியூ யூக்கலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு அதில் வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 4Kல உங்களுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 3840 × 2160 அப்படிங்கிற ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4Kல உங்களுக்கு HDR10 ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய பிரைட்னஸ் அதாவது லூமினாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 லூமினாஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ அப்படின்னு பார்க்கும்போது 1,50,000:1 ரேஷியோவில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு அடிஷனல் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டோட உங்களுக்கு இதில் வந்துடுது. யூஸ்வலாக நிறைய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஸ்மார்ட் ரெண்டுமே உங்களுக்கு வராது. இவங்க எல்ஜி அப்படிங்கிறதுனால வெப் வாய்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது மூலிமா உங்களுக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேருந்து யூஸ் பண்ணும்போது ஆடியோ எடுக்கிறதுக்காக ஏஆர்எஸையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ அண்ட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த மாடலில் கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ நல்ல டெப்த்தாகவே உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 70 இன்ச்சஸ்லேருந்து 130 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்னஸும் நல்ல கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு இன்பில்டாக உங்களுக்கு HDMI உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது டிஎல்பியில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி டெக்னாலஜிஸில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக நிறைய பிராண்டில் எல்சிடி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்இடி அப்படிங்கிறதுனால இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக எனக்கு 4Kல நல்ல ஒரு சப்போர்ட் வேணும், நல்ல ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 92,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க.
அடுத்ததா பார்க்க போறது பென்க்யூ பிராண்ட்ல 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ட தான் எடுத்திருக்கிறோம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, W1700 அப்படிங்கிறது அதோட மாடல் நம்பர். இந்த ப்ராடக்ட்டும் ஒரு யூரோப்பியன் வேரியன்ட். பட் ஏசியன் கண்ட்ரில இந்த மாடல் அவைலபிளா இருக்கு. ப்ராடக்ட் ஒரு டெமோலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்தக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். ரன்னிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 ஹவர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ அக்சஸரீஸ் வித் ஃபுல் பாக்ஸோட தான் நம்மளுக்கு அவைலபிளா வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இதில ஸ்பெஷலான விஷயம் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டிக் கலர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இதில வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆட் பண்ணனால கலர் டெப்த் பார்த்துட்டீங்கன்னா, அல்டிமேட்டா ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன்ல மேக் பண்ணி இத நீங்க பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் டெப்த் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4Kல ரெசல்யூஷன் பார்த்துட்டீங்கன்னா, 3840x2160 அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. இதில HDRம் சப்போர்ட் பண்ற மாரி இன்பில்டாவே குடுத்துருப்பாங்க. ஸோ பிரைட்னஸ் லூமினாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2200 லூமினாஸ்ல ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. கான்ட்ராஸ்ட் ரேட்டியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1:1 அப்படிங்கிற ரேஷியோல உங்களுக்கு எல்லாம் குடுத்துருப்பாங்க. இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது HDMI உங்களுக்கு அவைலபிளா உங்களுக்கு வந்துரும். ஸோ ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கீஸ்டோன் இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 70லேருந்து 150 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க ஸ்க்ரீன் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மின் கண்டிஷன்ல தான் ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 80,000 நான் சேல் பண்றோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த 2 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஃபுல் அக்சஸரீஸோட ஒரு மின் கண்டிஷன்ல தான் டெமோ யூனிட்டா நம்மளுக்கு அதில வந்திருக்கு. ஸோ எனக்கு ஒரு 4K ப்ரொஜெக்டர் நல்ல ஒரு பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இத நீங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இது 2தோட பிரைசிங் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தனித்தனியா குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி எடுக்கணும்னாலும், நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய டெமோ ரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்னை பல்லாவரத்தில இருக்கு. ஸோ நீங்க Google மேப்ல போயிட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே நம்முடைய லொகேஷன் வந்துரும். ஸோ அப்படி இல்ல, நீங்க வேற எதனா ப்ராடக்ட் பார்க்குறேன், ஒரு ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ் இது எதையும் பார்க்கணும்னாலும் நீங்க நேர்ல வந்து தாராளமா பார்க்கலாம். ஸோ இது தவிர நீங்க WhatsApp மூலியமா நம்மள சேட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல WhatsAppோட லிங்க் உங்களுக்கு அதில குடுத்துருக்கேன். ஸோ அதில போய் கூட நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க போடக்கூடிய போஸ்டிங் அதாவது ப்ராடக்ட் எல்லாமே நீங்க WhatsApp மூலியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்குயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்ட் ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கொரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க எங்கள்ட்ட என்குயரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்திருந்தா மட்டும் தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அத நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.